திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு இந்த கோவில் அருகில், அதாவது சுற்றுச்சுவருக்கு மிக அருகில் கியூ காம்ப்ளெக்ஸ் கட்டுவதற்கும் பக்தர்கள் காத்திருப்பு கூடம் கட்டுவதற்கும் வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு இடைக்கால தடையும் விதித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அக்டோபர் 5ஆம் தேதி கோவில் கட்டுமானங்கள் குறித்து நீதிபதிகளும் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தனர். இந்த சூழலில் இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவிலில் கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்கள், கட்டப்பட்டு வரக்கூடிய கட்டுமானங்கள் குறித்த விவரங்கள் அறிக்கையாக அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் 47 அடி அகலமும் 450 அடி நீளமும் கொண்ட பெரிய கட்டுமானம் கோவிலுக்குள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த கோயிலுக்குள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த அன்னதான கூடம், பக்தர்கள் காத்திருப்பு கூடம், பிரசாத கடைகள், யானை நினைவு மண்டபம் போன்ற கட்டுமானங்களை கட்டக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் சின்னக்கடை தெருவில் உள்ள பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் அமைக்கக்கூடிய பணி, அதே போல ராஜகோபுரத்திற்கு மின் விளக்குகள் பொருத்தக்கூடிய பணி, அதே போல கோவிலுக்கு வெளியில் பக்தர்கள் தங்கும் இடம் உள்ளிட்ட சில கட்டுமான பணிகளை அனுமதி அளித்த நீதிபதிகள் அம்மன் திருத்தேர் பழுது நீக்கும் பணிக்கும் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பழமையான புராதன கோவில்கள் மற்றும் சின்னங்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட புராதன சின்ன ஆணைய சட்டம் 2024ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு அமலுக்கு வந்த நிலையில 1.5 ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த புராதன சின்ன ஆணையம் அந்த சட்டப்படி அமைக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் அந்த ஆணையத்தை 4 வாரங்களில் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அப்போது கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் மேற்கொள்ள உள்ள கட்டுமானங்களின் அவசியம் குறித்தும், அதே போல கட்டுமானங்களின் தொழில்நுட்ப அறிக்கையும், கட்டுமானங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, பெறப்பட்ட அனுமதிகள் குறித்த அறிக்கையையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.